இப்போ நம்ம பிஜிடிஆர்பி மேக்ஸ் 2025ல யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட் அது எப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் W ஈக்குவல் டு Z பிளஸ் 1/Z. இப்போ W ஈக்குவல் டு 1Z பிளஸ் 1/Z க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும்னா என்னன்னா முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. W டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா W டேஷ் ஈக்குவல் டு Z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் 1/Z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/x அர்த்தம். டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/x² வரும். இங்க 1/z இருக்குது. அப்ப என்ன வரும்? இங்க -1/z² வரும். ஓகேங்களா? ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இதை ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. W டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? நம்ம டிஃபரன்சியேஷன்ல நார்மலா படிக்கும்போது சின்ன கிளாஸ்ல படிக்கும்போது படிச்சது தான். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அது ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 0 போடுங்க. 1 - 1/z² ஈக்குவல் டு என்னது? 0. -1/z² அந்த சைடு கொண்டு போங்க. 1 ஈக்குவல் டு 1/z². ஓகேங்களா? இப்போ z² இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? டிவைட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ z² ஈக்குவல் டு என்னது? 1. சரிங்களா? அப்போ z ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? +or-1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அப்போ z ஈக்குவல் டு +or-1 அப்படின்றது தான் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். W ஈக்குவல் டு Z பிளஸ் 1/Z உடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது? Z ஈக்குவல் டு +or-1. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே. இப்போ இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இப்போ Z ஈக்குவல் டு +or-1 அப்படின்ற பாயிண்ட்ல தான் இது கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஈக்குவல் டு 0ன்னு போட்டு தான் இதை அப்ளை பண்ணும். இப்போ Z ஈக்குவல் டு +or-1 இதில் அப்ளை பண்ணினா என்ன ஆயிரும்? 0ன்னு கிடைக்கும். W டேஷ் வந்து 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்படி 0ன்னு வருதுங்களா? அப்ப அந்த பாயிண்ட்ல இது வந்து கன்ஃபார்மல் கிடையாது. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? W ஈக்குவல் டு Z பிளஸ் 1/Z இஸ் நாட் கன்ஃபார்மல் அட் எந்த பாயிண்ட்ல கன்ஃபார்மல் இல்ல? Z ஈக்குவல் டு +or-1 இந்த பாயிண்ட்ல இது கன்ஃபார்மல் கிடையாது. W ஈக்குவல் டு Z பிளஸ் 1/Z. ஓகேங்களா? சரி, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க. Z ஈக்குவல் டு +or-1 இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு வரும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல கிரிட்டிக்கல் பாயிண்டோ அந்த பாயிண்ட்ல இந்த W வந்து என்னவா இருக்காது? கன்ஃபார்மலா இருக்காது. சரிங்களா? அப்போ W ஈக்குவல் டு Z பிளஸ் 1/Z இஸ் நாட் கன்ஃபார்மல் அட் Z ஈக்குவல் டு +or-1 அந்த பாயிண்ட்ல இது வந்து கன்ஃபார்மலா இருக்காது. ரெண்டு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் W ஈக்குவல் டு Z³ இருக்குது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. W டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3Z² வரும். 3 முன்னாடி வந்துடும், அடுத்துல ஒன்று குறைஞ்சிரும். 3Z². இது ஈக்குவல் டு 0 போடுங்க. W டேஷ் ஈக்குவல் டு 0. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டா தான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். அப்ப 3Z² ஈக்குவல் என்னது? 0. 3 விட்டுடலாம். Z² ஈக்குவல் டு 0. Z ஈக்குவல் என்ன வரும்? 0ன்னு வரும். 2x டைம்ஸ் வரும். ஓகேங்களா? என்னங்க Z²ங்கிறதுனால Z ஈக்குவல் டு 0 2x டைம்ஸ் வரும். அப்ப Z ஈக்குவல் 0ன்றது என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? அப்ப Z ஈக்குவல் டு 0 இஸ் எ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே. இந்த எந்த பாயிண்ட்ல கிரிட்டிக்கல் பாயிண்டோ அந்த பாயிண்ட்ல இது கன்ஃபார்மலா இருக்காது. இது இந்த W. சரிங்களா? அட் Z ஈக்குவல் டு 0 W ஈக்குவல் டு Z³ இஸ் நாட் கன்ஃபார்மல். இந்த பாயிண்ட்ல Z ஈக்குவல் டு 0ல இது வந்து கன்ஃபார்மலா இருக்காது. எந்த பாயிண்ட்ல கிரிட்டிக்கல் பாயிண்டோ அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலா இருக்காது. தேர்ட் சம். ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் W ஈக்குவல் டு e⁴z. இது கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. W டேஷ் ஈக்குவல் என்ன வரும்? e⁴z வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம்? W டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும்? e⁴z ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருங்களா? வராது. ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e⁴zன்னு வருது. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்டே இல்லை. சரிங்களா? தேர் இஸ் நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் அதாவது இதை அப்ளை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு Z ஈக்குவல் டு சம்திங் ஏதாவது வரணும். Z ஈக்குவல் டுன்னு வரல அப்படின்னா அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லை. சரிங்களா? சரி. அப்போ இது கன்ஃபார்மலா அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இது நாட் கன்ஃபார்மல் சொல்லலாம். கிரிட்டிக்கல் பாயிண்டே இல்லை. அப்போ இது வந்து என்ன வரும்? நாட் கன்ஃபார்மல் வராது, கன்ஃபார்மல் வரும். சரிங்களா? therefore e⁴z இஸ் கன்ஃபார்மல். சரிங்களா? அதாவது கன்ஃபார்மல்னா அனாலிட்டிக்கல் அர்த்தம். சரிங்களா? e⁴z இஸ் அனாலிட்டிக். ஆனா ஒரு இடத்தை தவிர எக்ஸப்ட் என்னது? இன்ஃபினிட்டி. அந்த பாயிண்ட் தவிர இது எல்லா இடத்துலயும் இது அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? e⁴zன்றது அனாலிட்டிக் தான் எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி தவிர எல்லா இடத்துலயும் இது
அனாலிட்டிக்கல் சொல்லுவோம். அதனால e power z is கன்ஃபார்மல் என்னது எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி ஓகேங்களா சரிங்களா அப்போ கன்ஃபார்மல்னா இது என்ன சொல்லுவோம் அனாலிட்டிக்னு சொல்லுவோம் e power z is அனாலிட்டிக் எங்க என்டையர் பிளேன் ஓகேங்களா எல்லா என்டையர் பிளேன் எல்லா இடத்துலயுமே இது அனாலிட்டிக்கல் எந்த இடத்த தவிர எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி தவிர சரிங்களா e power z is அனாலிட்டிக்கல் இன் என்டையர் பிளேன் எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி இது இன்ஃபினிட்டி தவிர இது எல்லா இடத்துலயும் இது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சரிங்களா இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் e power z is கன்ஃபார்மல் எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி ஓகேங்களா சரி ஞாபகம் வச்சுங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லைன்னா அப்போ கன்ஃபார்மல் அர்த்தம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல மட்டும் கன்ஃபார்மல் இல்லை நாட் கன்ஃபார்மல் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் தேர்ட் சம் ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் w equal to az plus b இதனுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் உடனே டிஃபரன்ஸ் பண்ணுங்க w dash equal to az plus b az டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா a தான் அதாவது z டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா 1 ன்னு வந்துரும் பிளஸ் b டிஃபரன்ஸ் பண்ணா 0 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணா 0 சரிங்களா இப்போ இது ஈக்குவல் டு 0 ன்னு போடணும் இது ஈக்குவல் டு 0 ன்னு போட முடியாது a வந்து என்ன வரும் நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும் ஏன்னா இங்க ஈக்குவல் a வந்து 0 ஆச்சுன்னா இங்க 0 ஆயிரம்ல இந்த டேமே இல்லாம போயிடும் அப்போ a நாட் ஈக்குவல் டு 0 அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 ன்னு போட்டு z வந்தாதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இதே வரல அப்போ நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் சரிங்களா there is no critical point ஓகேங்களா கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்ல அப்போ இது எல்லா இடத்துலயுமே இது என்னது கன்ஃபார்மல் சரிங்களா அப்போ w is conformal at all points ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ